மேஷராசி இயல்பாகவே வறுமை இல்லா வாழ்விலுக்கு சொந்தக்காரன் சொல்லுவாங்க. அதாவது ஏற்றத்தாழ்வுகளை அனுசரித்து பிடித்து வாழக்கூடிய ஒரு இயல்பான அணுகுமுறை நிறைந்த ஒரு ராசி மேஷராசி. முகத்தரை இல்லாம பழகக்கூடிய ஒரு மனோபாங்க பெற்றிருப்பாங்க. ஏமாத்துறான்னு தெரிஞ்சு ஏமாந்து போனாலும் அவர்களை நேசிக்கக்கூடிய குணம் இயல்பா இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் மேஷராசி. அதாவது வெள்ளந்தித்தனமா வெகுளித்தனமா வாழ்விலை தோற்ற மனிதர்களாக பாசத்தாலி தோற்ற மனுஷரா இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் மேஷராசி. அந்த ராசிக்கு குரு பகவான் இன்னைக்கு 3ஆம் பாவமா இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து 4ஆம் பாவமா இருக்கக்கூடிய கடகராசிக்கு பயிற்சியா இருக்கிறாங்க. சுகஸ்தானத்துல பயிற்சி இருக்கிறாங்க. சுகஸ்தானத்துல பயிற்சி ஆனதுனால தாய் மனை வீடு சுகம், அது நாள்பட்ட தாயினுடைய உடல் உபாதைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டா இது இருக்க போது வீடு வாசல் கட்டக்கூடிய பணிகளை, சுகமான திருமாங்கல்யம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் ஆண்டாகத்தான் இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு நிகழப்போகுது. சிறப்பு பார்வையை 5, 7, 9 பார்வையாக ஆயுள் காரகனை பார்க்கறாங்க. அப்ப ஆயுளில் இருக்கக்கூடிய குந்தகங்கள் குறைகள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா உங்களுக்கு வரப்போகுது. அதாவது நாள்பட்ட இடுப்பு சம்பந்தமான உபாதையும் எலும்பு சம்பந்தமான உபாதைகளும் உங்களுக்கு ஒரு தீர்வான நிலையை இந்த பராபவ 2026 ஆண்டு உங்களுக்கு தரப்போகுது. அதே சமயம் 9ஆம் பார்வையாக சுப பார்வையாக அவர் பார்க்க 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் அவருடைய பார்வைகள். 7 என்பது நார்மலான பார்வை, 9 சுப பார்வை. 7ஆம் பார்வையை அவங்க எங்க பாக்குறாங்கன்னா 10ஆம் இடம் ஜீவனஸ்தானாதிபதியை பாக்குறாங்க. அரசியல் சார்ந்த ஆளுமையா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, சுப்பீரியரான ஒரு சாமானியன் கூட ஒரு சுப்பீரியரான லெவலுக்கு திறனுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா உங்களுக்கு இது அமைய போகுது. 12ஆம் அதிபதிக்குடைய, அதாவது 9ஆம் பார்வையா 12ஆம் அதிபதியை பாக்குறாங்க. சுப விரயங்களை செய்துக்கலாம். அதாவது ஒரு மண்ணு வாங்குறது, வீடு கட்டுறது, திருமணம் சார்ந்த செயல்பாடுகள் ஆரம்பிக்கிறது, சுபமான அல்லது பெரிய பெரிய முதலீடுகள் செய்து ஒரு பெரிய டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது, அல்ல ஒரு பெரிய முதலீடுகளை செய்து லாபம் பார்க்கக்கூடிய அற்புதமான ஆண்டா இது உங்களுக்கு அமைய போகுது. தூரதேச பயணங்கள், அயல் நாடு போலாம், புதுசா யாராவது ஒரு புதிய தொழிலுக்காக வருமானத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு, நல்ல மாணவர்களுக்கு எல்லாம் ஏற்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 60% உங்களுக்கு ஒரு நல்ல பலனையே இந்த குரு பகவான் தராரு. அப்ப மேஷராசிக்கு இது மெருகேற்றக்கூடிய ஒரு குரு பயிற்சி.